வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30 புள்ளிகள் அதிகரித்து 22,959 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 57 புள்ளிகள் அதிகரித்து 75,996 முடிவடைஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன ஏற்றமாக தான் தெரியுது. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். திங்கக்கிழமை முதல் நாள், வாரத்துடைய முதல் நாள். பட் பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.13%, இங்கே வந்து 0.08% சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். பட் அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சித்த ஏற்றம் அப்படிங்கிறது வந்து HDFC வங்கி மட்டுமே 145 புள்ளிகள் ஏற்றத்திற்கு இன்னைக்கு காரணம். ரிலையன்ஸ் ஒரு 45. இதெல்லாம் இந்த ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலா மார்க்கெட் வந்து வீக் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க பிஎஸ்சிலையும் பாத்தீங்கன்னா வந்து 1375 பங்குகள் தான் விலையேற்ற பங்குகள், 2704 விலையிறக்க பங்கு. என்எஸ்சியில குறிப்பா நீங்க இந்த 52 வீக் ஹை லோ பாருங்க. 52 வீக் ஹை 22, 52 வீக் லோ 7747. இப்ப இண்டெக்ஸ் இவ்வளவு இறங்கி இருக்கு ஒரு காலகட்டத்தில் 52 வீக் லோ இன்னமும் 747 பங்குகள் இருக்கு. அதே மாதிரி லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 326 பங்குகள். ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன், 52 வீக் ஹை லோ, அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட், இப்படி எந்த விதத்துல பார்த்தாலுமே எல்லாமே மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறதான் காட்டுகிறது. பட் அதே சமயத்துல ஒரு விஷயத்தையும் இங்க நம்ம சொல்லணும். இன்னைக்கு வந்து வணிகத்துக்கிடையே கிட்டத்தட்ட ஒரு 10 மணியை போல காலையில தொட்ட லோ பாத்தீங்கன்னா வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 75,350க்கு கீழே வந்தது. அந்த 75,350 இருந்து 76,000க்கு மேல தாண்டி இருக்குங்கிறது கிட்டத்தட்ட 650 அல்லது 700 புள்ளிகள் ஏற்றம் இன்னைக்கு. அப்படி பார்க்கணும். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்று துவக்கத்தில் இருந்த ஒரு பேரிஷ்னஸ் அல்லது இறக்கம் அப்படிங்கிறது முடிவடையும் பொழுது மறைந்திருப்பதா தெரிகிறது. அதனால இந்த இது நாளைக்கு தொடர்ந்தா இன்னும் கூட மேல் எழலாம். நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்து 22,750க்கு கீழே இருந்தது. 22,750க்கு கீழே இருந்தது. இப்ப 959ங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு லோல இருந்து 200 புள்ளிகளுக்கு மேல அதிகரித்து தான் முடிவடைஞ்சிருக்கு. லோவோட கம்பேர் பண்ணா ஒட்டுமொத்தமா பார்த்தா 30 புள்ளிகள்னாலும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கையில டுவர்ட்ஸ் த க்ளோசிங் சந்தையை பொறுத்தவரை ஒரு ரெக்கவரிங் மெல்ல மெல்ல ஒரு 1:30 மணி 2 மணிக்கு மேல 1 மணிக்கு மேல தான் வர ஆரம்பிச்சிருக்கதான் நான் பார்க்குறேன். ஐரோப்பிய பங்கு சந்தைகள் துவங்கிய பிறகு. ஸோ நாளை வந்து பெரும்பாலும் இதே போக்கு தொடரும் பட்சத்தில் சந்தை இன்னும் கூட கொஞ்சம் மேல் எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. குறியீட்டை பொறுத்தவரை அப்கோர்ஸ் பிராடர் மார்க்கெட் நெகட்டிவா தான் இருக்கு. எப்போ சார் இந்த 23,500 தாண்டும்? இல்ல, அது மூவிங் ஆவரேஜ்ங்கிறதுனால நம்ம அது வந்து ஒரு 50-100 புள்ளிகள் மாற்றத்தோடு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மேபி நாளை மறுநாள் வந்து அதை மீண்டும் வந்து எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மாற்றம் இருந்தா பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. அதானி என்டர்டைன்மெண்ட் வந்து போன வாரம் கம்மியா இருந்தது. இப்ப அதனாலதான் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா? ஆமா, இந்த ஏற்ற இறக்கம் வாலட்டிலிட்டிங்கிறது 3-4%ங்கிறது ஸ்டாக்ஸ்ல இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 1%ல இருந்து 1.5%ங்கிறதெல்லாம் ஒரு சகஜமான ஒரு விஷயம். அந்த எது ரொம்ப ஓவரா கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஓவர் பாட் ஜோன் சொல்லுவோம் அல்லது ஓவர் சோல்டு ஜோன் சொல்லுவோம். அதற்கு போயிட்டா அதுக்கு ரிவர்ஸா திரும்புறதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். அதனுடைய ஒரு இதாக தான் நான் பார்க்கறேன். குறிப்பிட்டு சொல்லும்படியான காரணம் எதுவும் இருக்கதா எனக்கு தெரியல. இதான் செக்டார் சார் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா இல்ல ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? கிட்டத்தட்ட மீடியா, ஐடி, எஃப்எம்சிஜி, மேபி ஆட்டோமொபைல், இந்த 4 துறையை தவிர எல்லா துறை குறியீடுகளுமே இன்னைக்கு வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ரேலியில தான் இருக்கு. குறிப்பா ஃபார்மா செக்டர் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான ஏற்றமோ அல்லது குறிப்பிட்டு சொல்லும்படியான வீழ்ச்சியோ அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட துறையிலையும் இன்னைக்கு இல்லை. ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் கிளென்மார்க் ஃபார்மா, அஜந்தா ஃபார்மா, அரவிந்தோ ஃபார்மா, அபாட் இந்தியா, இந்த மாதிரி பங்குகளுடைய விலை ஏற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காலாண்டு முடிவுகள் வெளியானதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பங்கு ஜிஎஸ்கே ஃபார்மா அப்படின்னு சொல்லுவோம், கிளாக்ஸோஸ்மித்க்ளைன் ஃபார்மா, இந்த பங்கினுடைய விலை இன்று வணிகத்துக்கிடையே கிட்டத்தட்ட 20% இன்னைக்கு வந்து அதிகரிச்சது. 400 ரூபாய் அதிகரித்து 2,420 ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்தது. முடிவடையும் போது கூட ஒரு 16% ஏற்றத்தில், அதாவது 322 ரூபாய் அதிகரித்து 2,340 முடிவடைஞ்சிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய 3ஆம் காலாண்டு முடிவுகள். அவருடைய நிகர லாபம் 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு, 229 கோடியாக. ஸோ அந்த மாற்றம் அது மிகப்பெரிய பங்கினுடைய விலையில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா நிகர லாபம் 5 மடங்கு அதிகரிக்கிறதுங்கிறது ஃபார்மா கம்பெனில ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒன் டைம் இன்கமா என்னங்கிறத நான் அந்த ரிசல்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நாளைக்கு பார்த்தா தெரிய வரும். பட் நிச்சயமா இது ஒரு நல்ல ரிசல்ட்டுங்கிறதுனால அதனுடைய தாக்கம் இன்னைக்கு பங்குச்சந்தையில் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அது அந்த ஃபார்மா குறியீட்டிலும் அதனுடைய தாக்கம் என்று இருந்ததை பார்த்தோம். வேற ஏதாவது கம்பெனிகளோட Q3 ரிசல்ட் வந்திருக்குங்களா?
இல்ல பெரும்பாலான முடிவுகள் வந்திருக்கு. இன்னைக்கு காட்ஃப்ரே பிலிப்ஸ் அது பாத்தீங்கன்னா அந்த பங்குமே இன்னைக்கு வந்து ஒரு 18% விலை ஏறியது. 1100 ரூபாய் விலை அதிகரித்து 1038 ரூபாய் அப்படின்னு போனுச்சு. 1038 ரூபாய் அதிகரித்தது 7038 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே 18% ரைஸ் ஆனிச்சு. கடந்த 2 நாட்கள்ல மட்டும் 36%, இந்த ஒரு மாதத்துல 50% ரைஸ் ஆயிருக்கு. இது வந்து சிகரெட் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இவங்களுமே அவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருந்ததா 3வது காலாண்டு முடிவுகள் வெளிவந்த பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருந்தது. எதிர்பார்த்ததை விட சந்தை எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் அவங்களுடைய காலாண்டு லாபம் அதிகரிச்சிருந்தது. கிட்டத்தட்ட 48% அவங்களுடைய நிகர லாபம் அதிகரிச்சிருந்தது. இதற்கு முந்தைய காலாண்டுல 212 கோடி, இப்போ வந்து 315 கோடி. அதே மாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் சொல்லுவோம், அதுவும் 27% வந்து அதிகரிச்சிருந்தது. 1249 கோடிக்கு நிகராக 1591 கோடி. இபிட்டா 57%. இப்படி எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் அதிகரிச்சிருந்ததுனால முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாமே அதுக்கு ஒரு பை காலம், லாங் டர்ம் ஹோல்ட் காலம் கொடுத்திருந்தாங்க. அதுவும் ஒரு காரணம். கைடன்ஸும் நல்லா இருந்தது. ஸோ எல்லா காரணங்களால் அந்த பங்கினுடைய விலையும் இன்றைக்கு அதிகரித்தது. வரக்கூடிய நாட்கள்ல இப்ப குறிப்பா இன்னைக்கு பெரும்பாலான முடிவுகள் வந்து முடிவடைஞ்சிருச்சு. இனிமேல் ரொம்ப முக்கியமானது எதுவுமே இல்லை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஏபிபியினுடைய முடிவுகள் இன்னும் வெளிவர இருக்கிறது. இது போக 27ஆம் தேதி சனோஃபி பார்மா கம்பெனி, ஒரு பெரிய நிறுவனம், ஷாஃப்லர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்களுடைய முடிவுகள் எல்லாம் வந்து 27ஆம் தேதி இந்த 2 நிறுவனம் வர இருக்கு. இது போக சில நிறுவனங்களுடைய முடிவுகள் மட்டும்தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. பெரும்பாலானது வந்துருச்சு. ஐபிஓ சார் மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கு, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆமா, ஐபிஓ ஏதோ இன்னைக்கு டிஸ்கவுண்டோட லிஸ்ட் ஆயிருக்காமே சார். ஆமா, பெரிய இப்ப ஐபிஓ ஓப்பனிங்ல இப்ப எதுவும் இல்ல. பட் ஏற்கனவே வந்து ஐபிஓ அஜாக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு புதிய பங்கு இன்னைக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது. இந்த பங்கு வெளியிடப்பட்ட விலை 629 ரூபாய். புதிய பங்கு வெளியிடப்பட்ட பொழுது விண்ணப்ப படிவத்துக்கு நம்ம கட்ட வேண்டியது 629 ரூபாய். ஆனால் இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது 576 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 8% மேல டிஸ்கவுண்ட்ல லிஸ்ட் ஆனிச்சு. வெளியிடப்பட்ட விலையை விட 8% குறைவாக பட்டியலிடப்பட்டது. முடிவடையும் பொழுது கூட 596 ரூபாய் அப்படின்னு தான் இன்னைக்கு வணிகம் நடக்குது. டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. 4% டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு புதிய பங்கு வெளியீட்டில் பணம் போட்டா கட்டாயமா லாபம் கிடைக்கும், உறுதியாக லாபம் கிடைக்கும், லிஸ்டிங்ல வித்துட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு சின்ன ஷாக் கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். அதிர்ச்சியை கொடுத்துருக்கும். நிச்சயம் சார். பரப்புற நாட்களில் வேற ஏதாவது ஐபிஓ வருதுங்களா சார்? இப்போ உடனடியாக ஒன்றுமில்லை. அடுத்து ஒரு நாட்கள்ல நம்ம இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜியினுடைய பங்குகள் பட்டியலிடப்படலாம். அப்பொழுது அதை பற்றி நம்ம பேசலாம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து எம்சிஎக்ஸ்ல கோல்டு, சில்வர், க்ரூட் மூணுமே ஒரு சின்ன ஏற்றத்துல தான் இருக்குது. ஆனா சர்வதேச சந்தையில ஆல்மோஸ்ட் பிளாட். சில்வர், கோல்டு கொஞ்சம் பெட்டரா இருந்தா கூட க்ரூட் வந்து $71 கீழே இருக்கு. வெள்ளி $32 மேல தொடர்ந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. தங்கமும் $2,900 கிட்ட அருகாமையில் இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் பாசிட்டிவா இருக்கு. க்ரூட் சைட்வேஸ் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது. பட் அமெரிக்க டாலர் $107 கீழே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்லைட்டா வீக்கன் ஆகி அது வந்து இங்கேயுமே நம்ம வந்து பெரிய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நிகராக ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லையும் பெரிய மாறுதல் எதுவும் இல்லை. 86.92 அப்படிங்கிற அளவில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. முன்பேற வணிகத்தில் தேசிய பங்கு சந்தையை பொறுத்தவரை டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு எப்படிங்க சார் இருக்கு? அப்படிதான் இருக்குங்களா? இல்லை $86.92 அப்படிதான் இருக்கு. பெரிய மாறுதல் எதுவும் இல்லை. சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு. கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு பிறகு மீண்டும் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன். என்ன காரணம்னா பிசிக்கல் டெபிசிட் இல்ல, ட்ரேட் டெபிசிட். இந்தியா வெளிநாடுகளுடன் செய்யக்கூடிய ட்ரேட் டெபிசிட், வணிக பற்றாக்குறை, அந்த வர்த்தக பற்றாக்குறை சம்பந்தமான புள்ளி விவரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜனவரி மாதம் உள்ள இது வந்து டிசம்பரோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதிகரிச்சிருக்கு. ஏப்ரல் டு ஜனவரி கொடுத்திருக்காங்க டேட்டா. ஸோ இதுல நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய இறக்குமதி அதிகரித்த அளவுக்கு ஏற்றுமதி அதிகரிக்கவில்லை என்பதால் அந்த அதிவேகமாக இறக்குமதியினுடைய மதிப்பும் அளவுகளும் அதிகரிக்கிறதுனால நம்முடைய பற்றாக்குறை தொடர்ந்து இப்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ட்ரேட் டெபிசிட் அதிகரிக்கும் பொழுது பல விஷயங்கள் நடக்கும். டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சியை சந்திக்கலாம், அல்லது டாலருடைய மதிப்பு உயரலாம், டாலருக்கான தேவை அதிகரிக்கும். ஏன்னா அந்த பற்றாக்குறையை சரி செய்ய டாலரை வாங்கி கொடுக்கணும். அதன் மூலமாக பணவீக்கம் இறக்குமதி செய்யப்படும். இப்படி விஷயங்கள் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஜனவரி மாதத்திற்கான ட்ரேட் டெபிசிட் வந்திருக்கு. அதை நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பிப்ரவரி, மார்ச் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வேற சிறப்பு தகவல் இருக்கா சார் நம்ம முதலீட்டாளர்களுக்கு?
ஒரே ஒரு சிறப்பு தகவல் தான் என்னன்னா, நம்ம காப்பீடை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். எதற்கு 74% போருமே 100% முதலீடு வெளிநாட்டு முதலீடு தேவையா, அங்க வந்து நம்ம நாட்டுல லாபத்தை ஈட்டி கொண்டு இந்த பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு போறதுக்கு நம்ம வழிவகுக்கலாமா, புதிதாக என்ன டெக்னாலஜி கொண்டு போறாங்க, அவ்வளவு பெரிய முதலீடுகள் என்ன தேவை, அந்த முதலீடுகள் இந்தியாவே திரட்டலாமே இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு நினைவிருக்கும், பட்ஜெட் வந்த பொழுது, பட்ஜெட்டை பத்தி பேசும் பொழுது அந்த பட்ஜெட் சம்பந்தமான சந்திப்பு ஒன்றில் நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இந்தியாவில பிரீமியம் கட்டக்கூடிய இந்தியர்களுடைய பணம் இந்தியாவுக்குள் அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் சில சேஃப்கார்ட்ஸ், சில மெஷர்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். கார்ட் ரைல்ஸ் ஆர் பீயிங் மேட் சோ தட் அவர் இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடைமுறையில் இருந்தால் சாத்தியமான நல்லதுதான். பட் நம்ம ஸ்டாண்ட் அதே தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் அட்லீஸ்ட் as long as the money remains within India and it is for the benefit of Indians, it is a welcome measure. அந்த அளவுக்கான ப்ரொடெக்ஷனாவது இருக்குங்கிறத நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சிறப்புங்க சார், மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். நாளை பேசுவோம் சார். நாளை பேசுவோம். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.